அந்த வண்டி 6000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். எதுக்குமா உனக்கு? இல்லக்கா, எனக்கும் சைக்கிளை ரொம்ப தூரம் மிதிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிட்டா என் தொழிலுக்கு அது ரொம்ப வசதியா இருக்கும். இன்னும் கூட நான் ஸ்பீடா நிறைய இடத்துல சுத்தி சுத்தி வித்துருவேன். ஆனா புது வண்டி வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லக்கா. 6000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கிறது பெரிய விஷயம்க்கா. அதனாலதான் கேக்குறேன். புரியுதுமா. இதை கேட்கதான் நீ இவ்வளவு யோசிச்சியா? அவர் சொன்ன வேலை உனக்கு ஓகேன்னு சொல்லிட்டல. இரு, நான் அவரை வர சொல்றேன். அக்கா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னம்மா? 6000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். ஆனா இப்ப அவ்வளவு பணம் கையில இல்ல. 3000 ரூபாய் இப்ப கையில கொடுத்துறேன்க்கா. ஐடி கம்பெனில இருந்து இப்ப புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுல இருந்து பணம் வந்ததும் வேலையா மீதி 3000 உங்ககிட்ட வந்து கொடுத்துறேன். அதுக்கு என்னம்மா, எப்ப வேணாலும் கொடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லக்கா, சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு, அதுக்கு தான் கேட்டேன். அதுக்கு தான் இவ்வளவு யோசிச்சியா? இருமா, நான் அவரை கூப்பிடுறேன். ஏங்க, இங்க ஒரு நிமிஷம் வாங்க. என்னம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் சொன்ன விலையை மதிச்சு ஒத்துக்கிட்டல, அதுவே போதும். பாக்கி 3000 அடுத்த மாசம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல. உன்னால எப்போ கொடுக்க முடியுமோ அப்ப கொடு, அவசரம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வண்டியை எடுத்துட்டு போயிடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உன் நல்ல மனசுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும் கண்மணி. போயிட்டு வாமா. மேனேஜர் சார், நிஜமா நீங்க தானா? ஏன்பா? சார், எல்லாரோட மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சாலும் உங்க மீட்டிங் மட்டும் சீக்கிரம் முடியாது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா உட்காந்து சாப்பிடுவீங்களே, என்ன அதிசயமா இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. சார் காலையில சாப்பிடாம அவசரமா கிளம்பி வந்திருப்பாரு. அதான் பயங்கரமா பசிச்சிருக்கோம் இல்லையா சார்? இல்ல. இல்லையா? அப்ப என்ன ரீசன் சார்? வெயிட், இந்த பார்சல் தான் ரீசன். இன்னைக்கு நமக்கு லஞ்ச் எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா? ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன்ல இருந்து. சவுத் இந்தியால டாப் 5 கேட்டரர்ஸ்ல ரொம்ப முக்கியமானவங்க. நீங்க மத்தவங்களுக்குலாம் கொடுத்தாச்சா? இல்ல சார், நீங்க பிரேக் 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டீங்க. அதான் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் சார். சரி, எடுத்து கொடுங்க. வாசனை ஆள மயக்குதே சார். பின்ன சும்மாவா? அந்த கம்பெனியோட பாப்புலாரிட்டி காரணமா இருக்கிறவரே அன்பு. அவர் கிச்சன்ல இருந்து இன்னைக்கு நமக்காக செஞ்ச ஸ்பெஷல் லஞ்ச் இது. போதும் சார், எங்க பசியை ரொம்ப தூண்டிட்டீங்க. நாங்க பாத்துக்கிறோம் சார். ஓகே गाइस, என்ஜாய் யுவர் மீல்ஸ். ஓகே சார். ஏய் சாப்பிட்றா. ஏய் गाइस சாப்பிடாதீங்க. இதுல பல்லி இருக்கு. இந்த லஞ்ச் மீல்ஸை வேற யாருக்கு கொடுக்கல சார். அதான் முன்னாடி சொன்னேன் சார், உங்களுக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்க போகணுன்னு. நல்லதா போச்சு. யாருக்கும் கொடுக்காதீங்க. இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணுங்க, போங்க. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? இப்பதான் இந்த கம்பெனியை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுனீங்க. ஆசையா சாப்பிடலான்னு பார்த்தா படுவாவிங்க நம்மள சாவடிச்சிருவானுங்க போல இருக்க. முதல்ல அந்த கம்பெனிக்காரனுக்கு போனை பண்ணி காரி துப்புங்க சார். சார், அவனை முதல்ல இங்க வர சொல்லுங்க சார். அவன் உடனே இங்க வந்து இந்த சாப்பாடு அவன் சாப்பிட்டாகணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. சார் ஃபோன் பண்ணாதீங்க சார். ஏன்பா? அவங்க பதில் சொல்லி ஆகணும் இதுக்கு. சார் என்ன சொல்லிட்டு போறான்? இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி சாரி கேட்டு வேற ஃபுட் அனுப்ப போறான். நாமளும் சொரணம் இல்லாம கேட்கணுமா? நம்ம உயிரோட விளையாடி இருக்காங்க சார் அவங்க. கரெக்ட் சார். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ண அலர்ட் ஆயிடுவான்.
விஷயம் வெளியே தெரியாமல் இருக்க பூசி முழுக்க பார்ப்பான் சார். ஆமா சார், இன்னும் எத்தனை கம்பெனிக்கு அவன் ஃபுட் அனுப்பினான்னு தெரியல சார். சார் இதெல்லாம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் சார். சார் இவனுங்க பணம் சம்பாதிக்கிறது நம்மள சாவடிக்க பாக்குறானுங்க. கரெக்ட். எல்லாரும் வீடியோ வீடியோ கரெக்ட், எடுங்க. மக்களே, இன்னைக்கு ராஜேஸ்வரி கிளவுட் கிச்சன்ல இருந்து பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அந்த பிரியாணில பள்ளி செத்து கிடக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க. பாருங்க பாருங்க. மனுஷங்க உயிரோட விளையாடிட்டு இருக்காங்க. ஐயோ ஏய் மது, இங்க பாரு, நம்ம கம்பெனியை பத்தி ஏதோ நியூஸ் போட்டிருக்காங்க பாரு. கம்பெனி மூடுற அளவுக்கு போகணும். ஏய் இங்க பாருடி, நம்ம கம்பெனி பத்தி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பிரியாணில பள்ளி விழுந்துருச்சாம். ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குடி. பள்ளி செத்து கிடக்கு. பாருங்க, நீங்களே பாருங்க. தயவு செஞ்சு அங்க வாங்காதீங்க, கேன்சல் பண்ணுங்க. கம்பெனி இழுத்து மூடணும். என்னம்மா ரிங்கு போகுதா? போகுதுமா, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. அவ்வளோ கால்வலியை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி சைக்கிள் எடுத்து ஓட்டணும்? அவளால இதெல்லாம் முடியாம தான் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தா. இப்ப இப்படி போன் எடுக்காம இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது? ஐயோ அக்கா, அதெல்லாம் நீ எதுவும் நினைக்க வேண்டாம். போன் எடுக்கலன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். நீ எல்லாத்துக்கும் இப்படி பதறிக்கிட்டே இருந்தன்னா அப்புறம் நிம்மதியாவே இருக்க முடியாது. நீ சுலபமா சொல்லிடுவ, ஆனா என் மனசு பதறி தவிக்கிறத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஒரு தடவை போன் எடுக்கலன்னா பரவாயில்ல, 4-5 தடவை எல்லாரும் மாத்தி மாத்தி போன் பண்ணியும் எடுக்கலன்னா என்னடி பண்றது? நமக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு அர்த்தம். பின்ன என்னம்மா, 2 தடவைக்கு மேல ஒருத்தவங்க போன் எடுக்கலனா அவங்க ஏதோ பேச முடியாத சூழ்நிலையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? போன் ஒருவேளை தெரியாதனமா மியூட்ல கூட இருக்கலாம்ல. அதுக்காக உடனே பயந்துடுறதா? வருவா, அமைதியா இருங்க. என்னடி நீ இந்த வண்டியில வர? ஆமா, யார் வண்டி இது? என்னோடதுதான். உன்னோடதா? என்னடி சொல்ற? ஆமாமா, காலையில வேற ஒருத்தரோட தான் இருந்தது, இப்போ என்னோடதா ஆயிடுச்சு. சைக்கிளை மிதிச்சு மிதிச்சு கால் வலியில அவஸ்தைப்படுறேன் தானே உனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த கவலைய நான் என் அம்மாவுக்கு கொடுக்க கூடாதுல்ல, அதான் செகண்ட் ஹேண்ட்ல இந்த பைக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஓகே தானே உனக்கு? இனிமே அவ ஏன் கவலைப்பட போறா? சைக்கிளே பறக்கிறவளாச்சே நீ. இப்ப மோட்டார் வண்டி எடுத்துக்கிட்டு சரு சருன்னு ரவுண்ட் அடிச்சு சீக்கிரமா வந்துட போறா. இனிமே அவளுக்கு என்ன வேணும் சொல்லு. ஏய், மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டேன்னு ரொம்ப வேகமாலாம் ஓட்டாதடி. நான் எதுக்காக சொல்றேன்னா, அக்காவுக்கு இப்ப அடுத்த கவலை வந்துருச்சு.